பிஸ்மில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு கருணைக்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பி ரெடி ஃபார் ரமதான். ரமலானத்துக்கு தயாராகுங்க. அதோட சேர்த்து இந்த குரானிக் செக்லிஸ்ட், குரான் அடிப்படையிலான சரி பார்க்கிறது. எப்படி நம்ம முன்னாடியே நம்ம சில செக்லிஸ்ட்டை பார்த்தோம். நம்ம நன்னறியாளர்களோட தன்மைகள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது அல்லது ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது இந்தந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிப்போம். அந்த மாதிரி நம்ம ரம்லானை நம்ம தயாராகணும், ரம்லான்ல நம்ம என்னென்ன காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ரம்லானுங்கிறது ஜஸ்ட் நம்ம பசியோட இருக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டி உணவு டைமிங்கை மாத்திக்கிறது. உணவு டைமிங்கை மாத்திக்கிறதோ இல்ல பசியோட இருக்கிறதுவோ இல்லை, அதுக்குள்ள ஒரு டீப் மீனிங் இருக்கு, ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு. அது குரான்ல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் இந்த மாசத்தை பியூரிஃபிகேஷனுக்காக, நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இந்த மாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காக, நம்ம டிசிப்ளின், நம்ம ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் மேல சால்வேஷன், மீட்சி. அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்கல்ல, சூரா 2ல வசனம் 183 சொல்லியிருக்காங்க, 187 சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்துல சொல்லும் போது நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் யாருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு லெட்டர்னா அந்த லெட்டர் யாருக்குன்னு வந்திருக்கோம். இப்போ சும்மா ஒரு மொட்டை கடிதாசியா இருக்காது. இந்த மேட்ரு இன்ன ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் நிறைய குரான் வசனத்துல இந்த வசனம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மக்களை பின் பாயிண்ட் பண்ணி அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வசனம் ஓ நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் சொல்றாங்க. எப்படி ஒவ்வொரு ஆளையும் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த காரியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது எனக்காக சொல்லியிருக்குது, என் பேரை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம உணர்றோமோ, அதே மாதிரி நம்ம நம்பிக்கையாளர்களா இருந்தோன்னா இந்த செய்தி நம்மளுக்கு நம்பிக்கை. இதுல ஆழ்ந்த கருத்து இருக்கு. இந்த வசனத்தை பல கோணர்ல பார்க்கும்போது இந்த காரியத்தை நம்ம செஞ்சா நம்ம நம்பிக்கையாளர்களே, நம்ம நம்பிக்கையாளர்களா இருந்தா இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது ஓ நம்பிக்கை கொண்டோர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம நம்பிக்கையாளர்களா இருந்தா அந்த செய்தி நம்மளுக்குரியது. நம்மளை அல்லாஹ் இந்த காரியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, உங்களுக்கு முன்னிருந்தோர் விதிக்கப்பட்டிருந்தவாறே உங்களுக்கும் நோன்பு இருத்தல் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு 2வது இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதாவது நோன்பு இருக்கிறது நம்மளுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடினா இந்த வேதத்துக்கு, வேதமான இந்த குரானுக்கு முன்னாடியே நோன்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முகமது நபிக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு முன்னிருந்தோர் விதிக்கப்பட்டவாறு உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு கிளியரான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் மீட்சியை அடையும் பொருட்டு, ரொம்ப பெரிய விஷயமா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? மீட்சி. நம்ம எதுக்கு நம்ம இந்த வார்த்தையை நம்ம எல்லா ஜும்மாலையும் சொல்றோன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக அல்லாஹ் இங்க படைச்சிருக்காங்க, எதுக்காக எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம சூழ்நிலைக்காக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போனா, நம்ம ஆன்மாவை மீட்சி அடைஞ்சிக்கிட்டு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போறதுக்கான கடைசி வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்த அந்த கால அவகாசத்துக்குள்ள நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலையா இருக்கு, ஒரே டாஸ்கா இருக்கு. அந்த ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு பெரிய விருந்து. எப்படி ஒரு ஊட்டச்சத்தே இல்லாத பல நாள் சாப்பிடாதவங்க ஒருத்தவங்களுக்கு
எல்லா உணவும் வச்சு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ரம்லான் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால வந்து இப்போ உண்மையிலேயே சொல்ல போனா வந்து இந்த ரம்லான் வந்து ஒரு திருவிழா மாதிரி, நம்ம ஆன்மா திருவிழா. நம்ம ஆன்மாக்கு உள்ள மீட்சி அடையிறதுக்கு அல்லாஹ் இந்த ரம்லானை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அதை வந்து நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து நம்ம ரம்லானை கடைபிடிக்கணும். ஏன்னா ரம்லானோட நோக்கமே வந்து தக்குவா, அல்லாவோட பயபக்தி அடையிறது தான். சும்மா ரம்லான்னா வந்து சும்மா பசியோடு இருக்கிறதுக்காக அல்லது பாரம்பரியமா எங்க முன்னோர்கள்லாம் செய்யறாங்க அதையே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு கலாச்சாரம் மாதிரி. ரம்லான் அப்படிப்பட்டது இல்லை. ரம்லான் வந்து நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு விருந்தா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயே இப்போ செக்லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம கேட்டுக்கணும், நான் வந்து அல்லாவுக்காக நான் நோன்பு இருக்கேனா இல்ல எல்லா ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் வைக்கிறோமா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு காலத்துல இருந்திருக்கோம். இப்ப எல்லாரும் என்னைக்கு வைக்கிறாங்களோ அன்னைக்கே நம்ம நோன்பு வச்சுப்போம். அல்லாஹ் குரான்ல வேற எது சொல்லியிருந்தா கூட அது ஜஸ்ட் நம்ம காதால கேட்டுக்கிட்டு, அது நம்ம காதால கேட்டுக்கிட்டு நம்ம வந்து வேற எது பின்பற்றுற மாதிரி இருந்துடக்கூடாது. அல்லாஹ்க்காக அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா அந்த தமிழை இது பண்ணிக்கணும். ஆனா இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம சில விஷயம் வந்து காதால கேட்கறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். இப்ப இப்ப அதை வந்து நம்ம வந்து எல்லா மார்க்க கடமைகள்லயும் பார்க்கலாம். அல்லாஹ் ஷஹாதத்துன்னு சொல்லிட்டு இதுதான் நம்பிக்கையாளர்களோட ஷஹாதத்து அப்படின்னு சொல்லிட்டு, அறிவுடையவர்களோட ஷஹாதத்து அப்படின்னு சொல்லிட்டு 3:18 லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், மனனம் செய்யறோம். ஆனா நம்ம கிட்ட ஷஹாதத்துன்னு கேட்கும் போது அது இல்லாத வேற ஷஹாதத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து தொழுகையில அல்லாவை மட்டும்தான் நினைவு கூறணும்னு சொல்லிட்டு குரான் வசனம் இருக்கு. அது ஜஸ்ட் சும்மா காதால மட்டும் கேட்டுக்கிட்டு வேற இதை நம்ம வந்து பின்பற்றுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். அதே மாதிரி ரம்லானும் எடுக்கும் போது சொல்லும் போது அல்லாஹ் ரம்லான் மாதத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா நோன்பு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சும்மா நம்ம காதால மட்டும் கேட்டுக்கிட்டு நான் வந்து பொறைய வந்து கண்ணால பார்ப்பேன், மாடி மேல ஏறி நான் புற தெரியுதான்னு பார்ப்பேன், எங்க ஊர்ல தெரிஞ்சா மட்டும்தான் நான் நோன்பு வைப்பேன், அப்படி இல்லாட்டி எங்க ஊர்ல ஒரு இமாம் சொன்னாதான் வந்து நான் நோன்பு வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பின்பற்றுறோம். ஆனா நம்ம நோன்பு இருக்கிறது அல்லாவுக்காகையா இல்ல நம்ம ஊருக்காகையா? எல்லாரும் வைக்கிறாங்க நான் வைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம நம்ம இதுலயே பார்க்க போனாலே தெரியும். நம்ம இங்கே நோன்பு வச்சிருவோம், ஜஸ்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்தான அவங்க வந்து மறுநாள் நோன்பு வைப்பாங்க. அதை வந்து தப்புன்னே உணர சைத்தான் வந்து புத்தியை மங்க வச்சிருவான். அவங்க ஊர்ல தெரிஞ்சிருக்கு நம்ம ஊர்ல தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யாருக்காக நோன்பு இருக்கிறோன்னு நோக்கம் இல்லாமலே ஜஸ்ட் எல்லாரும் நோன்பு இருக்காங்க எல்லாரும் நோன்பு நம்மளை சேர்ந்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் இல்லாம வைக்கிறாங்க. அதை நம்ம செக்லிஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன எதுக்காக வைக்கிறோம்? அல்லாவுக்காக வைக்கிறோமா இல்ல சும்மா ஊர் மக்களுக்காக வைக்கிறோமா அப்படின்னு. அப்புறம் ரம்லானோட சிறப்புன்னு பார்க்கும்போது ரம்லான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்மளுக்கு சொல்லப்போனா வந்து ஒரு சர்வீஸ் பாயிண்ட் மாதிரி நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு. அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து வழிபாடா மாத்திப்பாங்க அப்படின்னு. அது நம்ம பயான்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சந்தர்ப்பம்னா வந்து எல்லா சந்தர்ப்பமும் ஈவன் வந்து நம்ம ஒரு தொழுவும் போது மார்க்க கடமைகளை செய்யும் போது மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் செய்யும் போதும் நம்ம ஈவன் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம மூவி படம் பார்க்கும் போதாலும் சரி, டிவி பார்க்கும் போதாலும் சரி, மொபைல் பார்க்கும் போதாலும் சரி, இல்லை ரோட்ல போற மாதிரி இருந்தாலும் சரி, அதுல வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிற முறைப்படி நம்ம வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம டீட்டெயிலா நம்ம அந்த பயான்ல பார்த்தோம். அந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது ஈவன் சாப்பிடும் போது கூட அல்லாஹ் எப்படி சாப்பிடுன்னு எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. நம்ம பசிக்காக சாப்பிட்றோமேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டியா இல்லாம நம்ம சாப்பிட்றதே வந்து ஒரு வழிபாடா மாத்திக்கிறது. எப்படின்னா அல்லாஹ் இப்படி சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, வீண் விரயம் செய்யாதங்க, பெருந்தீனி தின்னாதங்க, அதுக்கப்புறம் வந்து தர்மம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, தர்மம் உங்களுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்திலேருந்து தர்மம் கொடுங்க. இதெல்லாம் உள்ளடக்கியது நம்ம செஞ்சு நம்ம செய்யும் போது நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பசிக்காக சாப்பிட்றது கூட
நம்ம ருசிக்காகவோ இல்லை பசிக்காகவோ சாப்பிட்றது கூட அது ஒரு வழிபாடா மாறிடுது. அது நம்ம ஆன்மாக்கு போயிடுது. ஜஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்போட சத்துக்கு மட்டும் போகாம அது இந்த வழிபாடை செய்யும் போது அது ஆன்மாக்காகவும் போயிடுது. அந்த மாதிரி வந்து இந்த ரம்லான் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு கரெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு சர்வீஸ் பாயிண்டா நம்ம இதை பார்த்துக்கணும். இதனால ரம்லான் மாதத்துக்கு தான் அல்லாஹ் வந்து குரான் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2வது சூறால சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து குரானை டெய்லி படிக்கிறதுனா எப்படின்னா வந்து அர்த்தம் உணர்ந்து படிக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லியிருக்கு, நிறைய வசனத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க செவிட்டு காதுல அதாவது செவிடர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லியிருக்காங்க. செவிடர்கள்னு உள்ளது வந்து அல்லாஹ் இதையும் ஒரு வசனத்துல சொல்லியிருக்காங்க. குருடர்களோ செவிடர்களோ வந்து கண் தெரியாதவங்கன்னு கிடையாது, அவங்க உள்ளத்துல உள்ள குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கண்ணு தெரியாதவங்க குருடர்னு வேணா நம்ம இங்கே உள்ளவங்கள வேணா பேசிக்கலாம். கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்கள அந்த பேர் சொல்லி அழைக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றது வந்து அவங்க உள்ளத்தில் உள்ள குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு தெரியாதவங்க அப்படின்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. நம்ம நார்மலா கண்ணு தெரியாதவங்க அந்த போர்டு தெரியாம அந்த குழியில போய் விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிட்டரலா கண்ணு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் போர்டு கொடுத்துருக்காங்க, இந்த விஷயம் செய்யாதங்க, இது உங்களுக்கு ஆபத்து, இந்த மாதிரி செய்யுங்க, அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற யாரையும் அழைச்சிடாதுங்க, தொழுகையில அழைச்சிடாதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை படிக்கிறோம், மனனம் செய்யறோம், நிறைய வாட்டி வேணாலும் பல டைம் சொல்லிக்கிறோம். அதை செயல்படுத்தாம அந்த குழியில போய் உழுவுற மாதிரி தான். இதை தான் அல்லாஹ் வந்து குருட்டுத்தனம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து குரானை வந்து ஒரு படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம போயிடக்கூடாது. அதை அர்த்தம் உணர்ந்து சிந்திச்சு நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நோன்பை பற்றி சொல்லும் போது, நோன்புல உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லும் போது அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் வந்து நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தாங்கன்னா நோன்பு இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிருக்கீங்க. ஏன்னா மறைவான விஷயத்த அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவங்களா இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு அந்த அந்த மறைவான விஷயத்துலேருந்து ஒரு சில ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நோன்பு இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம எதிர்காலத்துல நம்மளுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சும்மா உலக ரீதியில சொல்லுவோம்ல, நீ மட்டும் அறிஞ்சிருந்தா சென்னையில இந்த இடத்துல நீ வந்து இது வாங்கின இடம் வாங்கினா வந்து உனக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும், பல மடங்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும், பல மடங்கா உனக்கு பெருக்கி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஒரு மறைவான விஷயத்துல நம்மளுக்கு ரிவீல் பண்ணி சொல்றாங்க, நோன்பு இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு. இந்த நோன்பு இருக்கிறது எதுக்குன்னா நம்ம நன்றி அறிதலை வெளிப்படுத்துறதுக்கு. இப்போ வந்து ஒரு தேங்க்ஸ், இப்போ ஒரு ஆளு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த மாதிரி அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குற நம்ம சொல்ற தேங்க்ஸ், அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கியதுக்கு, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததுக்கு, எங்களுக்கு வந்து ஆரோக்கியம் பாதுகாப்பு எல்லாமும் நம்ம எல்லாரோட நம்ம அருள் கொடைக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு ஒரு நன்றி செலுத்துறது முகமா இந்த ஒரு நோன்பையும் வச்சிருக்காங்க. அதனால நோன்புன்னு இருக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பட்டினியா இருக்கிறதோ இல்ல சாப்பாடு டைமை மாத்தி அமைச்சுக்கிறதோ இல்ல, இவ்வளோ ஆழ்ந்த கருத்து இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் குரானை நம்ம நிறைய படிக்கும் போது அதுல டீப் மீனிங் இருக்கு. அதை நம்ம படிச்சு இந்த வசனத்தை சொல்ற மாதிரி குரானை படிச்சு அதை உணர்ந்து சிந்திச்சு நம்ம வந்து செயல்படுத்தணும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய விஷயமா அல்லாஹ் வந்து நோன்புல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நோன்பை வந்து கரெக்டா வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி கடைபிடிக்கிறோமா, அதுல வந்து நம்ம எதையும் வந்து சேர்க்கவும் கூடாது, எதுவும் அதை விடுபடுத்தவும் கூடாது. நோன்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நோன்பு இருங்க, அதுக்கப்புறம் வந்து நோன்புல இந்தந்த விஷயம் செய்யுங்க, இந்தந்த விஷயம் செய்யாதங்கன்னு அல்லாஹ் நோன்பு சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்காங்க. அந்த இது நம்ம பார்த்தோம். 2வது சூறால அல்லாஹ் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க நோன்பை பற்றி. அந்த வசனத்துப்படி நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணாம எதுவும் கழிக்காம அல்லாஹ் சொன்னபடி செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கினேன். இன்ஷா அல்லாஹ் ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அதுக்கப்புறம் தௌபா,
இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து வழிபாடா மாத்திக்கிறது மாதிரி இந்த நோன்புல வந்து நம்ம ஒரு நல்ல பிராக்டிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம எது எதுல நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை இந்த நோன்பை வந்து ஒரு சந்தர்ப்பமா மாத்திக்கணும் அப்படின்னு. ஏன்னா நோன்புல வந்து அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. மீட்சி அடையிறதுக்காக, நன்றி செலுத்துறதுக்காக, உங்களை அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க வெற்றி அடையிறதுக்காக, இந்த மாதிரி பல விஷயம் நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட நோன்பை வந்து நம்ம வந்து பாவ மன்னிப்பு அதிகமா கேட்கறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம அந்த கொண்டு வரும்போது நோன்பு முடிஞ்ச பிறகும் மற்ற நாட்கள்லையும் அப்படிப்பட்ட பிராக்டிஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். எல்லாத்துலேயும் வந்து நம்ம அமைச்சிக்கிறது தான், நம்ம ரோடு எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படின்னு உள்ளது தான் மெயின். அந்த நல்ல ரோடை வந்து நம்ம இந்த ரம்லான்லேருந்தும் நம்ம வந்து எது எதுல தப்பா இருக்கமோ அதை சரி பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்பா நம்ம பார்த்துக்கணும். 66:8 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். இதையும் வந்து நம்பிக்கை கொண்டவரை குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், உறுதிமிக்க ஒரு வருந்துதலாக உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் கடவுளிடம் வருந்த வேண்டும். அல்லாஹ் கிட்ட நம்மளோட பாவங்களுக்காக வருந்துன்னு அல்லாஹ் வந்து பின்னர் நம்ம பாவங்களை வந்து நீக்குவாங்க. பாயும் ஆறுகள் கொண்ட தோட்டங்கள், அதாவது சொர்க்கத்துக்கு நம்மளை வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அனுமதினா அல்லாஹ் அலோ பண்றது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட முடியாது. அதுக்கு வந்து யார் யார் அலோடுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சொர்க்கத்துக்கு வந்து யார் யார் தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தகுதியை நம்ம ஒரு அடையறதுக்கு வந்து நம்ம அழுக்குகளை வந்து போக்கணும். நம்ம அழுக்குன்னு சொல்றது வந்து நம்ம ஆன்மா வந்து கரை படிஞ்சு அழுக்கோட நம்ம வந்திருக்கோம். அதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படிப்பட்ட தூய்மையை வந்து அல்லாஹ் நோன்பு இருத்தது மூலியமா நம்மளுக்கு இது பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம உடம்புல உள்ள அழுக்க வந்து நம்ம வந்து பல ரீதியில சொல்லலாம். இந்த விஷயம் செஞ்சாங்கன்னா வந்து உங்களை அழுக்கெல்லாம் வந்து போகும், நீங்க தூய்மை ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஆன்மால உள்ள அழுக்கு பாவத்தை போக்குறதுக்கு அல்லாஹ் மீட்சியா இந்த ரமலானை சொல்லியிருக்காங்க. அதுல இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது பாவ மன்னிப்பு ரொம்ப பெருசு. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட பாவத்தை நான் மன்னிச்சு அதை நன்மையா வரவா ஆக்கி உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட கருணைய இந்த வசனத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால சாரி கேட்கறதுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஃபர்ஸ்ட் தப்புன்னு உணரணும். நம்ம எப்படி வந்து ஆதியில செஞ்ச பாவத்துல அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமா சக்தி இருக்குன்னு உள்ளதை நம்ம வந்து உறுதியா நம்ம முடிவெடுக்க தவறுனது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம பெரிய தப்புன்னு உணரணும். அல்லாஹ்க்கு தான் எல்லா சக்தியும் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்து மனம் வருந்துன்னு திருந்துன்னு. மனம் வருந்ததுன்னா அந்த தப்பை நம்ம வந்து திரும்பி செய்யக்கூடாது. இங்க வந்தோம் அல்லாஹ் இல்லாத மற்றவங்களுக்கு எல்லாம் சக்தி இருக்கு, என் முதலாளி நினைச்சாருன்னா நான் இப்படி ஆயிடுவேன், யாராவது எனக்கு ஒரு இந்த ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் என்னோட பிசினஸை நான் டெவலப் பண்ணிடுவேன், எனக்கு இந்த மருந்து கிடைச்சிருச்சுன்னா நான் நோயை குணப்படுத்திப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்வை சார்ந்துடாம நம்ம வந்து வேற இதுக்கு வந்து நம்ம சக்தி இருக்குன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அது அந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். இதுதான் எல்லா விஷயத்துக்கும். நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம மற்ற உலக ரீதியான மற்ற தப்பு பண்ணிட்டா கூட ஃபர்ஸ்ட் அது தப்புன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் திருந்துன்னு பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த தப்பை மறுபடியும் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மற்ற நன்னறியான விஷயங்கள், இது தர்மம் பண்றது, அதுக்கப்புறம் சலாத்தை கடைபிடிப்பது. ஏன்னா வந்து உங்க ஆன்மா சார்பாக நீங்க முற்படுத்தி அனுப்புகின்ற எந்த நன்மையும் நீங்க அல்லாஹ்விடம் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால மற்றவங்களுக்கு உதவி பண்றது, தேவையுடையவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பிடித்தமானதை வந்து தர்மம் கொடுக்கறது. ஆனா வந்து தர்மம் கொடுக்கறது வந்து நம்ம செல்வத்தையும் இதயத்தையும் தூய்மைப்படுத்துறது. நம்ம பார்த்தோம்ல, நம்ம அழுக்கோட வந்திருக்கோம், எப்படி பாவ மன்னிப்பு வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துதோ, நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்துதோ, அதே மாதிரி வந்து நம்ம தர்மம் கொடுக்கறதும் நம்ம வந்து நம்மளோட செல்வத்துல பறக்கத்து வரும், அதுக்கப்புறம் இதயத்தையும் தூய்மைப்படுத்துறது அப்படின்னு பாக்குறோம். நோன்புனா வந்து
நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு உணவு மட்டும் பசியோட இருக்கிறது மட்டும் இல்லை, மற்ற விஷயத்திலையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. குரானை நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் எதை எதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் வந்து நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதாவது நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான். இங்கேயும் வந்து இந்த லெட்டர் வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, நம்ம நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தா இந்த லெட்டர் வந்து இந்த வசனம் வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு. நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான், எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் சிறு அளவு சந்தேகம் கூட பாவகரமானதாகும். நீங்கள் ஒருவர் மற்றவர்களை வேவு பார்க்க வேண்டாம், அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை புறம் கூற வேண்டாம். இது இறந்து போன சகோதரன் மாமிசத்தை திங்கிறது போல வெறுப்பு தக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நாவையும் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து அல்லாஹ் வந்து நம்பிக்கை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம நம்பிக்கை கொண்டவங்க. அப்படி இல்லாட்டி நானா நம்பிக்கை கொண்டவன் சும்மா வேணா பேச்சுக்கு அல்லது மேடையில வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யறவங்க தான், இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கிறவங்க தான். இது எது அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து செய்யாம இருக்கிறவங்க தான் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அன்றாட செஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வசனத்துல படிச்சானோ நம்ம அன்றாட இதுல வந்து சைத்தான் வந்து இதை கொண்டு வந்துடுறான். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஒரு சந்தர்ப்பமா ஒரு செக் பாயிண்டா நம்ம இதை வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம அறியாமலே புறம் பேசிடுறோம், பொய் பேசிடுறோம், பழி பேசிடுறோம், அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் சண்டை போட்டுடுறோம், அவமதிப்பு இன்சல்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையாளர்கள்னு இந்த ஒரு ஆரம்பிக்குதுல அந்த கேட்டகரியில நம்ம இருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்றதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது செஞ்சிட்டேன்னா, இப்ப நான் ஒரு ஆளை வந்து புறம் பேசிட்டேன் அல்லது யாருக்கூடயாவது நான் வந்து சண்டை போட்டுட்டேன், பொய் பேசிட்டேன், பழி போட்டுட்டேன், இந்த மாதிரி உள்ள விஷயம் அல்லாஹ் கூடாதுன்னு உள்ள விஷயத்தை நான் செஞ்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் தப்புன்னு உணர்னு, அதுக்கப்புறம் வருந்து திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு அதை மறுபடியும் செய்யாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வோட அருளால முயற்சி பண்ணணும். அதையும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்டு நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் எங்களுக்கு வந்து அது குரான்ல பல துவாவா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் எங்க சுவாபத்தை குளிர்ப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி உள்ள துவாவெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள செக் பாயிண்டா தான், சர்வீஸ் பாயிண்டா தான் இந்த ரம்லானை வந்து நம்ம வந்து நன்னெறியாளர்கள் வந்து இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி நாக்கு பாதுகாக்கிறதோ அதே மாதிரி வந்து கண்களையும் பாதுகாக்கணும். இந்த இதுலயும் வந்து அல்லாஹ் வந்து 2 பேரை குறிப்பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து நம்பிக்கை கொண்டவர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் பொதுவா சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயமா பொதுவா சொன்னானோ 2 பேரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களே நம்பிக்கை கொண்ட பெண்கள்னு சொல்லிட்டு 2 பேரையும் அல்லாஹ் குறிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்க கற்பை பாதுகாத்து கொள்ளுங்க, இதுவே மிக தூய்மையானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் உங்களுக்கு தூய்மையாகும். இதெல்லாம் தூய்மை. நம்ம வந்து நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறதுக்கு இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட்டு, இது வந்து இந்த இது போட்டு தூய்மைப்படுத்தினா நல்லா சுத்தமாயிடும்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு ஒரு தூய்மையானது செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தலைக்கு தூய்மையானதுன்னு ஷாம்பு அந்த மாதிரி இது செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணாங்கன்னா வந்து இன்னும் நல்லா கிளீனா சுத்தமாகும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு வச்சிருக்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம ஆன்மாக்கு உள்ள சுத்தமா வந்து சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுல பெரிய விஷயமா நோன்பு சொல்லியிருக்காங்க, பாவ மன்னிப்பு கேட்கறத சொல்லியிருக்காங்க, வார்த்தையை பேசுறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப கண்ணு பார்வையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கண்ணு பார்வை தானே, அப்படியே சும்மா ஒரு பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் டிவியில ஓடுது, மொபைல்ல பாப்பப் வருது, அதை கிளிக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பார்த்துருவோம், அந்த மாதிரி அவங்க பார்த்துட மாட்டாங்க. ஏன்னா நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் உங்களுக்கு தூய்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூய்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. அவங்க கண்ணை பாதுகாத்துப்பாங்க, கருப்பை பாதுகாப்பாங்க, ஒழுக்க கேட்டான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்துப்பாங்க, நல்ல சூழ்நிலையை அமைச்சுப்பாங்க. ஒரு நல்ல சூழ்நிலை நம்ம
ஒரு நம்ம அமைச்சிக்கிற ஃப்ரெண்டு கூட வந்து நல்ல சூழ்நிலையா உள்ளதை அமைச்சிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்க்கும் வேதத்துக்கு மாற்றமா கேலி செய்யற மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல உட்காராதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல மீதி என்னால முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்துல உட்காராதாங்க சொல்லியிருக்காங்கன்னா அங்க பெரிய ஆபத்து இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. நம்மலாம் முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து மற்ற பயானையும் கேட்க போகும்போது அது வந்து இது நம்மளுக்கு என்னவோ பெரிய அறிவு இருக்கிற மாதிரி அந்த பயானை ஃபுல்லா கேட்போம். அந்த குரானிக்கு சம்பந்தப்பட்டது இருந்துச்சுன்னா அதை நம்ம படிப்பினையா எடுத்துப்போம். இந்த குரான் இல்லாத ஹதீஸ்லேருந்தோ இல்லை அவங்களோட ஓன் கருத்தோ இருந்தாங்கன்னா அதை நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்துக்காம விட்டுடுவோம். அப்படின்னு உள்ளதுல வந்து அந்த திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பயான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா அல்லாஹ் சொல்றது அந்த மாதிரி இடத்துல உட்காராதங்க, ஆபத்தான இடம். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகாதங்கன்னா அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, தெரியாது. இப்ப நமக்கு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்றோம்ல, கிணத்து ஓரத்துல போவாத, அது நெருப்பு கிட்ட போவாத அப்படின்னு. ஏன்னா நீ தவறி கீழே விழுந்துருவ, அது பெரிய ஆபத்து, திடீர்னு வலிக்கி விட்டுரும் ஒன்னு அறியாமலே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சவங்களா இருக்கனால பிள்ளைக்கு அறிவுரை சொல்றாங்க. அதனால நம்ம அதே மாதிரி நம்ம ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சு அல்லாஹ் வந்து இந்த மாதிரி இடத்துல உட்காராதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி பேசக்கூடாது, எப்படி பார்க்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி எந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து உட்காரக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம கரெக்டான சூழ்நிலையை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம மொபைல்லையே நம்ம பொருந்தலாம். இப்போ மொபைல்லையும் நம்ம எந்த இடத்துல நம்ம உட்காரோன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்லையே நம்ம தீர்மானிக்கலாம். இப்போ யூடியூப்ல நம்ம ஒரு விஷயத்த ஒரு 4 வீடியோவை அது கண்டினியூவா சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்துட்டோன்னா 5வது இது நம்மெல்லாம் கேட்காது, யூடியூபே அதே கொடுத்துரும். அப்படியே நம்ம அந்த 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 ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துக்கு நம்ம ஒரு தப்பி ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்தது வரது பூரா அந்த தப்பானது தான் வரும். அதே மாதிரி நல்லதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம பார்த்துட்டோன்னா நல்ல விஷயத்தையே இது வரும். அதுலேயே ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணாதங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷனும் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன்லாம் நம்ம என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் அப்படி இல்லாட்டி குரான் இல்லாத வேற இதை சஜஸ்ட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் உள்ள இதெல்லாம் வந்து வராது, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன்ல நம்ம ஒரு ஹதீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோல போயிட்டு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கொடுத்துட்டேன்னா அந்த மாதிரி உள்ள சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வந்து வராது. அந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை அமைச்சிக்கிறதுன்னு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையை அமைச்சிக்கலாம். நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணால் நமக்கு குரான் சம்மந்தப்பட்டதா நம்மளை கரெக்ட் பண்ணி ஒரு விஷயமா குரானிக்கல் விஷயமா வரா மாதிரி அமைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நல்லதா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது தீமையும் ஒழுக்கக்கட்டியும் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அட்வைஸ் தடுக்கும். பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரு 10 வாட்டி இதை செய்யாதன்னு சொல்லிட்டு அத்தா ஒரு 10 வாட்டி அம்மா ஒரு 10 வாட்டி சொன்னாங்கன்னா அது பிள்ளை செய்யாம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி வந்து இவன் கூடயே நீனும் சேர்ந்து போ, ஏதாவது தப்பு பண்ணிட போறான், துணைக்கு நீனும் சேர்ந்து போன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செய்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றது வந்து அவங்களை தொழுவ வச்சிருங்க, அல்லாஹ் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம யூசுப் நபி ஸ்டோரியில நம்ம பார்க்கிறோம். அங்கே வந்து யாருமே இல்லை, எந்த சொந்தக்காரங்களையும் இல்லை, எந்த கூட யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில யூசுப் நபி அவங்கள மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க அல்லாஹ் இருந்து யூசுப் நபியை தடுத்தோம் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட யூசுப் நபிக்கு உள்ள பாதுகாப்பு நம்மளுக்கும் நம்ம பிள்ளைக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு உறவினர்கள் எல்லாருக்கும் வேணும்னா அவங்கள தொழுகையை கடைபிடிக்க நம்ம ஏவணும். நம்ம என்னாண்டு 1000 வாட்டி வேணாலும் அட்வைஸ் சொல்லலாம், ஏன்னா சில சமயத்துக்கு சைத்தான் வந்து ரிவர்ஸ்ல பண்ணுவான். எந்த விஷயத்த செய்யாதன்னு சொல்லிட்டு 10 வாட்டி சொல்றாங்களோ அதை தான் செய்ய தோணும். இதோ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இருக்கு அது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு தீய பழக்கம்லாம் வந்து ஒரு சினிமாலேயே நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு தீய பழக்கம் வந்து இது வந்து கேடுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போடுவாங்க சென்சார் இதுல. அந்த இதுல செய்யாதுங்கன்னு சொல்லும் போது அப்ப எதுக்கு செய்யாதுன்னு சொல்றாங்க, அது என்ன இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு சில பேர் போறதுக்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள எல்லா விஷயத்திலேயும் வந்து
தொழுக தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு வந்து ஞானம் பொருந்திய ஷீல்டா இருக்கு. அது நம்ம அறிவுக்கு எட்டாது. ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. தொழுகையை கடைபிடிக்க ஏவுங்க. உங்க குடும்பத்தார சொல்லும் போது தொழுகையை கடைபிடிக்க ஏவுங்க. ஏன்னா நம்ம பிள்ளை கூடயே எல்லாமே அவங்க போற இடத்துக்குலாம் நம்மளும் போய் இது தப்பு தப்பு, இது செய்யாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்துல அவங்களா வந்து புது இடத்துக்கு போவாங்க, பல ஃப்ரெண்ட்ஸு கூட பல இடத்துக்கு போற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு நம்ம தொழுகையை கொடுத்துட்டோம்னா அல்லாஹ் ஷீல்டு, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க. அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏவணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நோன்பை வந்து நம்ம நம்பிக்கையாளர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பமா வச்சுப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த விஷயத்துல நிறைய விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இந்த நோன்பை வந்து ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும். எல்லா விஷயத்தையும் ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும். அதுல நோன்புல நீங்க கருணை அடையும் பொருட்டு, நீங்க தூய்மை அடையும் பொருட்டு, நீங்க வந்து ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மந்தா வந்து அல்லாஹ் வச்சிருக்காங்க. அதனால நம்ம நிறைய அழுக்கோட இருக்கோம். அந்த அழுக்கெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அல்லாஹ் இந்த ரம்லானை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரம்லானை வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு நம்ம வந்து தப்பான விஷயத்துக்கு செலவு பண்ணி நம்ம வந்து வேஸ்ட் ஆக்காம பரிபூர்ணமா முழுமையா இந்த ரமலான பலனை அடைஞ்சு நம்ம ஆன்மாவை மீட்டு நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடைறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ் ஸலாத்.